நில மோசடி செய்த 12 பேர் மீது வழக்கு பதிவு. மோசடிக்கு துணை போன சப் ரிஜிஸ்டரை திண்டுக்கல் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சேவகம்பட்டி திமுக பேரூராட்சி செயலாளருக்கு சொந்தமான நிலத்தை முறையான ஆவணங்கள் இன்றி பத்திரப்பதிவு செய்த சப் ரிஜிஸ்டர் பாலமுருகனை போலீசார் கைது செய்தனர். 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். புதன்கிழமை இரவு 8 மணி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சேவகம்பட்டியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவர் சேவகம்பட்டியில் பேரூராட்சி திமுக செயலராக உள்ளார். இந்த நிலையில் 2010 தங்கராஜ் சேவகம்பட்டியில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் 62 சென்ட் நிலத்தை வாங்கினார். இந்த நிலையில் 2023 டிசம்பரில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சகாய செல்வி என்பவர் தங்கராஜ் வாங்கிய நிலம் தங்களுடைய பூர்வீக நிலம் என ஐயம்பாளையம் சப் ரிஜிஸ்டர் பாலமுருகனின் முன்னிலையில் போலியாக ஆவணங்களை தயாரித்து மதுரையைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் சாமுவேல் என்பவருக்கு விற்பனை செய்தார். இதைத் தொடர்ந்து சில தினங்களில் கிறிஸ்டோபர் சாமுவேல் பெயரில் இருந்த 62 சென்ட் நிலத்தை சகாய செல்வி தன் பெயரில் மீண்டும் சப் ரிஜிஸ்டர் பாலமுருகன் முன்னிலையில் மாற்றினார். இந்த தகவலை அறிந்த பேரூராட்சி செயலாளர் தங்கராஜ் திண்டுக்கல் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசில் புகார் அளித்தார். எஸ்ஐ செல்வராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து சகாய செல்வி சார்பில் சமர்ப்பித்த ஆவணங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சப் ரிஜிஸ்டர் பாலமுருகனை போலீசார் கைது செய்தனர். மேலும் நில மோசடி செய்த சகாய செல்வி, கிறிஸ்டோபர் சாமுவேல் உள்ளிட்ட 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.